கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லாவிட்டால் பரலோக வாழ்க்கை, பரலோக பயணம் என்பது உடன்படிக்கைகளுக்கு உட்பட்டது. ஒரு தேவனுடைய பிள்ளை பரலோக ராஜ்யத்துக்குள் போக வேண்டுமானால் அவனுக்குள்ள உடன்படிக்கை இருக்கணும். நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன் என்று அழைக்கப்படுகிறார். சங்கீதம் 50 சங்கீதம் 5 பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். பரிசுத்தவான்கள் ஒரு கூட்டம் இருக்கிறது. பலியினாலே அவரோடு உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்கள் ஒரு கூட்டமும் இருக்குது. அவர்கள்தான் அவரிடத்தில் போய் சேருவார்கள். அப்படித்தானே இருக்கு இந்த வசனம். என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். ஆண்டவர் தன்னிடத்தில் சேர்க்கிறது பரிசுத்தவான்களை அல்ல, பலியினால் அவரோடு உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்கள். பலின்னு சொன்னா ஒரு வேதனை உண்டு. ஒரு பொருளை ஒரு ஆடை பலியிட போறோம்னா அந்த ஆட்டுக்கு என்ன உண்டு? ஜீவனுடைய வேதனை. கழுத்தை அப்படியே என்ன செய்வான்? அறுத்துருவான். ஒரு புறா குஞ்சை பலியிடுறாங்கன்னா அப்படியே கழுத்தை அறுத்துருவாங்க. அப்படியே ஜீவன் தரையில ஊற்றப்படும். அதுக்கு பேர் தான் என்னது? பலி. பலிக்கடான்னு சொன்னா போய் வெட்டிடுவான் துண்டா. அப்படியே துள்ள துடிக்க என்ன செய்யும்? ஜீவன் போகும். அதுபோல கிறிஸ்தவ வாழ்க்கையில உடன்படிக்கை தீர்மானங்கள் போது அது சாதாரணமானதல்ல, அது ஒரு பலி. பயங்கரமான பசி நேரமா இருக்கும், உபவாசம் எடுத்திருப்போம். இந்த சிறுகுடல் பெருங்குடல் சின்ன குடல் என்ன செய்யும்? திங்கிற மாதிரி இருக்கும். உள்ள அப்படியே மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும், தலை சுத்துற மாதிரி இருக்கும், உலகமே ஒண்ணு இல்லாம போற மாதிரி இருக்கும், காத்தாடி மாதிரி ஆயிடுவோம், என்னவோ நமக்கு செய்யுதுன்னு மாதிரி இருக்கும். உடன்படிக்கைங்கிறது ஒரு பலி. பலியினால் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின. அதே இதுல உடன்படிக்கையில வித்தியாசம் இருக்கு. 100 ரூபா கொடுத்துட்டு போறது, நான் 1000 ரூபாய் எனக்கு 10ல் 1 கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றது என்னது? அது ஒரு உடன்படிக்கை. ஆனா அது பலி அல்ல. 1000 ரூபாய் கொடுத்துல 1000 ரூபாயில சம்பாதிச்சுட்டு 100 ரூபாய் தசமம் கொடுத்துட்டு போறது அவனுக்கு என்ன கிடையாது? பலி கிடையாது. அது உடன்படிக்கை. ஆனா பலியினால் என்னோடு கூட உடன்படிக்கைன்னு சொல்றாங்க பாருங்க, அதுதான் கஷ்டம். அது நம்முடைய ஜீவன் போகும். முழங்காலில் இப்போ உடன்படிக்கை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முழங்காலில் நின்னாதாங்க தெரியும். 10 நிமிஷம், 20 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம், இப்படி தாண்ட என்ன இருக்கும்? ஒரு வேதனை. சரி, நாம எதனோடெல்லாம் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம்? பரிசுத்தவான்கள் எதனோடெல்லாம் உடன்படிக்கை பண்ணி இருந்தார்கள்? நமக்கு உடன்படிக்கை இருக்கா, இல்ல அந்த பிராக்டிஸே இல்லையா? அப்படி இருந்தா அதுல நமக்கு உண்மை இருக்கா, உத்தமம் இருக்கா, அது நிறைவேற்றப்பட்டிருக்கா? இவைகளை நாம் சரிப்படுத்தி முதலாவது ஜபத்தில் நம்ம கிளியர் பண்ணுவோம். சரியா? வசனம் நீங்க தான் எடுக்கணும். யோபு எதுல உடன்படிக்கை பண்ணி வச்சிருந்தாரு? யோபு எதுல உடன்படிக்கை பண்ணியிருந்தாரு? கண்களோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தார். யோபு 31:1. என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான். அவருடைய உடன்படிக்கை எங்க இருந்துச்சு? கண்ணில். அது அவரை எப்படி மாத்தி இருந்துச்சு? கண்களோடு உடன்படிக்கை பண்ணினதுனால அது அவனுடைய வாழ்வை எப்படி மாற்றி இருந்தது? உத்தமனாய் மாற்றி இருந்தது. தேவனே சொல்றாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகினவனுமான அவனை போன்ற ஒருவன் உண்டோன்னு கேட்கிறாரு. ஒரு பிரதிஷ்டை அவனுக்கு எவ்வளவு பிரதிபலனை கொடுத்திருந்துச்சு? 4 வித பிரதிபலனை கொடுத்திருந்துச்சு. ஒரே பிரதிஷ்டை தான். அவன் பண்ண பிரதிஷ்டை என்னது? கண்களோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தான். நீங்க உத்தமர்களாய் மாறணும்னா நீங்க செய்ய வேண்டிய மெயின் காரியம், அது வாலிபனோ வயதிவர்களோ ஊழியர்களோ யாரா இருந்தாலும் சரி, நம்ம பண்ண வேண்டிய முதல் பிரதிஷ்டை உடன்படிக்கை எங்க தான் பண்ணணும்?
கண்களோட பண்ணணும். ஏன் என்ன பார்த்தா என்ன தப்பு அப்படின்னா நீ உத்தமனாவே என்ன செய்ய முடியாது, மாறவே முடியாது. கண்ணு பார்க்கறதுக்கு தானே இருக்கு, பார்க்கலாமே, அதுக்குதான் இருக்கு. கண்கள் காண்கிறதுலாம் என்ன செய்யறாது, திருப்தி ஆகாது. ஆனா இந்த கண்ணோடு ஒரு உடன்படிக்கை உங்களுக்கு இருக்கணும், சரியான ஒரு உடன்படிக்கை இருக்கணும். அது உங்களுடைய அபிஷேகத்தை பொறுத்து, உங்களுடைய பணி இடங்களை பொறுத்து, உங்களுடைய அழைப்பை பொறுத்து, கர்த்தர் உங்களை நடத்துகிற பாதைகளை பொறுத்து நீங்க உங்களுடைய கண்களுடைய பிரதிஷ்டை என்ன செய்யணும். கண்கள் ஃபர்ஸ்ட் பாவம் பிரவேசிக்கிற முதல் பகுதி எதுதான் கண்ணு தான். கண்ணைத்தான் ஃபர்ஸ்ட் டச் பண்றான். அதனாலதான் அதுக்கு பேர் என்னது, 1 யோவான் 2:16. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும், அது என்ன இச்சை, கண்களின் இச்சை. ஆதியாகமம் 3:6. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அவ்வளவுதான், முடிச்சிட்டா. அது வரைக்கும் அதே தோட்டத்தில் தான் அவ சுத்திக்கிட்டு இருக்கா. கரெக்ட் தானா? அதே பழத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆண்டவர் வருவாரு, இவ பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பா. ஆனா எப்ப அவன் சொல்லிவிட்டானோ அதுல இருந்து இவ கண்ணு எங்க போயிடுச்சு, பார்வை கோணம் மாறுகிறது. கண்களோடு உடன்படிக்கை இல்லைன்னா இந்த பயணம் போய் சேர முடியாது. ஆதியாகமம் லோத்து சோதோம பார்க்கிறான். அது எப்படி தென்பட்டுச்சு, அது எப்படி இருந்துச்சு, ஏதேன் போல இருந்துச்சான். அது எப்படி, சாராயம் பார்க்க எப்படி இருக்கு, சாராயம் பார்க்க எப்படி இருக்கு, பளபளப்பா இருக்கான். ஆதியாகமம் 13:10. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அது ஒரு செழிப்பான ஒரு இடம். சமபூமி முழுவதையும் அவன் கண்டான், நீர்வளம் பொருந்தி இருக்கிறதாய் கண்டான். கண்ணுல ஒரு பிரதிஷ்டை வந்துருச்சுனாலே அந்த ஊழியக்காரன் ஜெயிச்சிருவான், அந்த ஊழியக்காரி ஜெயிச்சிருவாங்க. சியோன் கன்ஃபார்ம். எதை எழுதி கொடுத்துடலாம், என்ன எழுதி கொடுத்துடலாம், பட்டத்தை சியோன் உனக்கு கிடைக்கும்னு நினைஞ்சிடலாம், எழுதி கொடுத்துடலாம். கண்களின் நிச்சயங்கிறது நீங்க தவறான மாதிரியே எடுத்துடக்கூடாது. மாம்சீகம் ஒரு பார்வை. ஒரு சிலருக்கு ஒரு பொருளை பார்த்துட்டா, ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டா, எதையாவது ஒன்று பார்த்துட்டா அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, கண்ட்ரோல் கிடைக்காது. எங்க வாங்கினீங்க, எப்படி வாங்கினீங்க, இது என்ன பண்றது, என்ன பண்றது, அது அவ்வளவுதான். ஒரு சிலர் சொல்றாங்க இல்லையா, சில காரியங்கள்லாம் என் கண்ணுக்குள்ளேயே நிற்கும், கண்ணுக்குள்ளேயே நிற்கும். ஏசினது சில காட்சிகள், சில மோசமான காட்சிகள், நல்ல காட்சிகள், சில ஆக்சிடென்ட், இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, அது ஏன் கண்ணுக்குள்ளேயே நிற்குது. அது காரணம் என்னன்னா, பேதுருல சொல்லியிருக்கு, பாவத்தை விட்டு ஓயாத கண்கள், விபச்சார மயக்கத்தால் நிறைந்த கண்கள். 2 பேதுரு 2:14. விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாயிருக்கிற கண்களை உடையவர்கள். எப்படி? விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள். இது நம்முடைய கண்ணை ரொம்ப கிளியரா பண்ணணும். உன்னத பாட்டுல ஆண்டவருடைய கண்கள் பாருங்க, பாலில் கழுவப்பட்ட கண்கள். அவர் கண்ணு வசனத்திலேயே கழுவி பிரைட்டா இருந்துச்சு. 3:5-12. அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. நேர்த்தியாய் பதிக்கப்பட்டு
உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. இந்த குதிரைக்கு கலிக்கம் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? குதிரை வண்டிகள்ல எப்படி போட்டிருப்பான் ஷேடு, கலிக்கம். எதுக்கு தெரியுமா? இது போற வேகத்துக்கு அங்கிட்டு இங்கிட்டு திரும்பிச்சுன்னா எங்கிட்டாவது ஓடி போயிடும். அதனால அது புத்தி தெரிஞ்சு என்ன போட்டு வச்சிருப்பான், நேரம் போட்டிருப்பான். இப்படி திருப்பினா அந்த ரூட்ல தான் போகும், இப்படி திருப்பினா இந்த ரூட்ல தான் தெரியும். வேற எங்கிட்டாவது புல்லு கில்லு தெரிஞ்சதுன்னா எங்கிட்டு போயிடும், பிச்சுட்டு போயிடும். அது போற வேகத்துல வண்டியை திருப்பிச்சுன்னா இவன் வண்டி செத்தான், ஆள் இருக்கிறவன் செத்து போயிடும், ஜாக்கி ஒண்ணு இல்லாம போயிடுவான். அதனால அதுக்கு எது போட்டிருப்பாங்க, கலிக்காம். பைபிள் அதைத்தான் சொல்லுது. ஒரு சபையை பத்தி சொல்லி இருக்கு, அதுல கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தை. அது நீ குருடன் அதனால கலிக்க வாங்கி போடணும், அப்படி இல்லை. குருடன் கண்ணாடி தான் வாங்கி போடணும். பார்வை சரி தெளிவான பார்வை இல்லாம அலமோது பாருங்க, பறக்க 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 பாக்குது பாருங்க, அந்த கேஸுக்கு தான் எது போடணும், கலிக்கம் போடணும். வெளிப்படுத்தல அப்படி ஒரு சபைக்கு இருக்கு. 3 அதிகாரம் 3:17-18. நீ நிர்வாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவானம் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகி அவலட்சியம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று. பார்வை அடையிறதுக்கு கலிக்கம் இல்ல, பார்வை அடையிறதுக்கு நீ எது போடணும், கண்ணாடி போடலாம். இங்க கலிக்கம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நீ உன் பார்வை என்ன செய்யணும், தெளிவாக்கிக்க, நேர்படுத்திக்கன்னு சொல்றாரு. உன்னுடைய பார்வை கரெக்டா இருக்கணும். நேர்த்தியாய் பதிக்கப்பட்ட கண்கள், பாலில் கழுவப்பட்ட கண்கள் அப்படின்னு என்ன, வசனத்துக்கு உட்பட்டு கண்ட்ரோல் பண்ணப்பட்ட கண்கள், ஆண்டவருடைய கண்கள். அவர் நம்மள மாதிரி இப்ப ஒரு ஆள் இப்படி போகுதுன்னா அப்படியே கூடயே போக மாட்டாரு, புரியுதா? நம்ம ஒரு ஆளு கிராஸ் பண்ணியாச்சுன்னா நம்ம அவங்க கூடயே எங்க போயிட்டே இருப்போம், அப்படியே பின்னாலேயே போறது. இந்த மலைகளில் போட்டிருப்பான், டிரைவர்கள் என்ன, டிரைவர்ஸுக்கு எச்சரிக்கை கொடுத்திருப்பான், ஓட்டுநருக்கு எச்சரிக்கை, நீங்கள் எதை பார்க்காதீர்கள், பாதையை பாருங்கள். எதை பார்க்காத, இருக்கிற சைட் சீனை பார்க்காதம்மா. டிரைவர் சைட் சீனை பார்த்தானே என்ன ஆகும், வாழ்க்கையில சைட் சீனுக்கு போயிட வேண்டிதான். எல்லாரும் சேர்ந்து போயிடுவான் பள்ளத்துக்குள்ள. அவன் நீ ரோட பாருன்னு போட்டிருப்பான், பார்த்திருக்கீங்களா? முதலாவது நம்முடைய கண்களில் ஒரு உடன்படிக்கை இருக்கா, இருந்துச்சா, பாதுகாக்கிறீங்களா, விட்டுட்டீங்களா? இதை நீங்க இப்ப கிளியர் பண்ணணும். கண்ணு ரொம்ப முக்கியமானது. ஆண்டவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போன்ற கண்கள். வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:14. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போலிருந்தது. அக்னி ஜுவாலை. அவருடைய கண்ணு மாதிரி நம்முடைய கண்கள் இருக்கணும். மாம்சத்தை பார்த்துக்கிட்டு டிவியே 7 மணி நேரம் டிவி பார்த்துட்டு 7-8 மணி நேரம் சீரியல் பார்த்துட்டு 10 மணி நேரம் கம்ப்யூட்டர்ல விளையாண்டுட்டு எந்த பரலோகத்துக்கு போறது சொல்லுங்க? இரண்டாவது, தானியேலுடைய உடன்படிக்கை. தானியேலுடைய உடன்படிக்கை என்ன? எதோடு? சாப்பாடு. சாப்பாட்டை ஜெயிச்சிட்டான்னா அவன் பரலோகம் போயிடுவான். 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் வானமனும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு. பாத்தீங்களா, அவனுடைய தீர்மானம் சாப்பாடு விஷயத்துல சாப்பிடுவான். சாப்பிட மாட்டேன்னு அவன் என்ன செய்யல, பிரதிஷ்டை பண்றதில்லை. ஒரு சிலர் அப்படித்தான், நான் டெய்லி சாப்பிட மாட்டேன், ஒரு நாளில் 2 விசை சாப்பிட மாட்டேன், 5 விசை சாப்பிட மாட்டேன். அப்படி இல்லை, அது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட பிரதிஷ்டைகள், எவ்வளவோ வித்தியாசங்கள் உண்டு. ஆனா இவனுடைய உடன்படிக்கை என்னன்னா, ராஜ போஜனத்தினால் நான் என்ன செய்ய மாட்டேன், என்னைய தீட்டுப்படுத்த மாட்டேன். நம்முடைய போஜனத்துல நமக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். நமக்கு எப்படி இருக்கா?
சாப்பாட்டுக்காக சண்டை, சாப்பாட்டுக்காக அடிதடி, சாப்பாட்டுக்காக புலம்பல். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இவங்களை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுற இடத்துக்கு கொண்டு போகணும்னா இவன் கோமுட்டிக்காய் வெள்ளரிக்காய் பூண்டுன்னு இருந்தான். இவனை பார்த்தாரு, நம்ம ஆள் தெரியாமல கொண்டு வந்துட்டோம், இவன் எங்க இருக்க வேண்டிய ஆளு, எகிப்திலேயே தான் சாக வேண்டியவன், இவனை கொண்டு போய் பரலவன் கொண்டு கானானுக்குள்ள கொண்டு வந்தா. வழியில உட்காந்து அழுதாங்களாம். திடீர்னு ஒரு நாள் ஒருத்தாள பாளையம் முழுதும் அவ்வளவு பேர் என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டான், அழ ஆரம்பிச்சுட்டான். என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டா எதுக்கு அழுதான்? என்னாகுமா? 11:4. இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அல்லது நமக்கு இறைச்சி புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இவனுக்கு டெய்லி நீ வேலைக்கே போகாத, நீ விதைக்க வேண்டாம், அறுக்க வேண்டாம், களஞ்சியத்துல சேர்க்க வேண்டாம், காலையில மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் எழும்பி எதை பொறுக்கி எடுத்துக்கோ, மண்ணாவை பொறுக்கி எடுத்துக்கோ. தேவைப்பட்டா அவிச்சு சாப்பிடு, தேவைப்பட்டா அப்படியே சாப்பிடு, தேவைப்பட்டா நல்லா இடிச்சு என்ன செய்ய சாப்பிடு. அது எப்படி இருக்கும்? தேனிட்ட பணியாரம் போல இருக்கும். உட்காந்து சாப்பிடுனா அவன் சொன்னா அதெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா டெய்லி இதே சாப்பிட்டா என்ன கதை? அந்த வெங்காயம், அந்த வெள்ளை பூண்டு, அவன் சொல்றான் பாருங்க, பூண்டு கீரை இதெல்லாம் போயிடுச்சு என்னைய விட்டு. கொம்மட்டிக்காயெல்லாம் விட்டுட்டானே, வெள்ளரிக்காய் என்ன பண்றது? இந்த சின்ன பிள்ளைங்கள்ட்ட 4 நாள் கொடுத்தா முந்தி வாங்காது. அந்த 3 பீஸா பெருசா இருக்கும் பாருங்க அலுமினியத்துல, அதை கொடுத்தா அதுதான் வேணுங்க. அதே மாதிரி நம்ம ஆளுங்க பாதி பேரு மண்ணாவை விட்டுட்டு எதை சாப்பிடணுங்கிறான்? கொம்மட்டிக்காய் நினைச்சு பாக்குறான். கத்தர் பார்த்தாரு, எப்ப இவன் கடைசியில உட்காந்து ரோட்ல உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டானேன்னு சொல்லி என்ன பண்ணாரு? இவங்களுக்கு ஆகாரத்தை இறைச்சி கொடுத்தாரு. இறைச்சி எங்க இருந்து வந்துச்சு தெரியும் தானே? எங்க இருந்து வந்துச்சு? கடல்ல இருந்து இருக்கிற முதல்ல எல்லாம் கொன்னு எல்லாத்துக்கும் ரெக்கையை ஃபிட் பண்ணி காடையா மாத்தி எங்க அனுப்பிட்டாரு? போன்னு சொல்லி அனுப்பிவிட்டார். எல்லாம் வந்து நிரப்பி தள்ளிடுச்சு. ஆனா இவன் என்ன பண்ணான்? சாப்பிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறதுல திருப்பி சுத்தி வந்து எது சாப்பிடுறது? ஜீரணிக்கணும்ல. இவன் எங்க ஜீரணிக்க விட்டான்? சாப்பிட்டான், திரும்பி சாப்பிட்டான், திரும்ப சாப்பிட்டான். அது தொண்டைக்கு வந்துருச்சு, ஆனாலும் திருப்தி இல்ல, திருப்பி சாப்பிட்டான். அது வாய்க்கு வந்துருச்சு, திரும்ப சாப்பிட்டான். அது எங்க வந்துருச்சு? எங்க வந்துருச்சு? மூக்கு வழியா வந்துச்சான். இப்படியா சாப்பிடுவான்? ஐயோ, கர்த்தர் பார்த்தாரு, ஐயோ இவனெல்லாம் நான் எங்க கொண்டு போக மாட்டேன், கானானுக்குள்ளேயே கொண்டு போக மாட்டேன். அன்னைக்கு கொண்டுட்டாரு, பாதி வர காலி பண்ணிட்டார். அன்னைக்கு கேட்டதை கொடுத்தார், ஆத்துமாவிலோ இளைப்பை உண்டு பண்ணினார், வனாந்தரத்திலே சாவுண்டார். இப்படி சாப்பாட்டு கலையிறவெல்லாம் பரம கானானுக்குள்ள வர முடியாது. உங்களுக்கு சாப்பாட்டுல ஜெயம் இருக்கிறவங்க கை வைத்துங்க. புரிஞ்சுதா? சாப்பாட்டுல எனக்கு ஜெயம் இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா இல்ல, காரியத்து கை வைத்தலையே நம்ம இல்ல. பாருங்க, அது பாட்டு சாப்பிட்டே இருப்பாங்க. ரைஸ் மில் வச்சிருக்காங்க சிலர்லாம். அது பாட்டுக்கு என்னத்தையாவது ஒண்ணு தின்னுக்கிட்டே இருக்கணும். அப்படியும் ஒரு சிலருக்கு ஆண்டவர் மிஷின் வச்சிருக்காரு. அது பாடு போயிட்டே இருக்கு, சாப்பிட்டுட்டே தான் இருக்கான், ஒன்னும் அவனுக்கு ஆகல. சிலர்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க. நாங்க ஃபைத்தம்ல ஒரு நாள் வேலை செஞ்சோம், நல்ல ஹார்ட் ஒர்க்கு, ரொம்ப பேர் வேலை செஞ்சோம். கடைசி எல்லாரும் போயிட்டாங்க. அவங்க காஃபி எல்லாம் குடிச்சு போய் 2 பெரிய ஜக்குல காஃபி மிச்சமாயிடுச்சு. எல்லாரும் கூட ஒரு டம்ளர் குடினா எல்லாம் குடிச்சு முடிச்சிட்டான். இதுக்கு மேல குடிச்சா ஒத்து வரான்ட்டான். அப்போ ஒரு பையன் வந்தான், அவன் சும்மா சரியான பாட்டியவன். அப்ப பசங்கெல்லாம் சொல்றான், இவன்கிட்ட கொடுங்க, அவன் ஒரே ஆள் 2 ஜக்கையும் அடிச்சிருவான், 3 லிட்டர் 4 லிட்டர்லாம் குடிச்சிருவான். அது எப்படிதான் குடிப்பான்? குடிச்சா அவனுக்கு வயிறு ஒத்து வராதா?
நீ கொடுங்களேன் குடிப்பான் பாருண்டான். அவன் வந்தான், வேலை செய்யலாமா ஐயா அப்படின்னா. வேலை செய்யணும். டேய் முதல்ல காஃபி இருக்கு 2-3 ஜக்கு வேஸ்டா போயிடும், குடிச்சிடலாம் ஐயா அப்படின்ட்டான். உண்மையா கொடுத்த அவன் பாட்டுக்கு ஒரு வாரத்தில் உட்காந்து 3 லிட்டர் 4 லிட்டர் கஜா அது பாட்டுக்கு ஜக்கு ஜக்கா குடிச்சிட்டு வந்துட்டான். ஒண்ணுமே ஆகல. நீங்க அப்படி இருக்கீங்களா? சாப்பாட்டுல உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் வேணும். அதனாலதான் கர்த்தர் எல்லாரையும் சுகராக்கி விட்டார். கண்ட்ரோல் அவர் பண்றாரு, இவன் பண்ண மாட்டேங்கிறான். நான் யாரையும் குறையா சொல்லல, மொத்தத்துல சொல்றேன். இன்னைக்கு காலையில கூட யார்கிட்டயோ சொல்லிட்டு இருந்தேன், ஒவ்வொரு விதங்கள்ல சாப்பிடுறாங்க. நேற்று நைட் சொன்னேன், ஒரு சிலருக்கு சாப்பாடு இல்லை, அதனால அவன் என்ன செய்யல, சாப்பிட முடியல. ஒரு சிலருக்கு சாப்பாடு இருக்கு, இருக்கிற வியாதினால அதை என்ன செய்ய முடியல, சாப்பிட முடியல. எது எப்படியோ உணவில் ஒரு ஜெயம் வேணும். இருக்கா? ராஜ போஜனத்தினால தீட்டுப்படக்கூடாது. தேவ சித்த நமக்கு ஒரு விசுவாசி 3 காரியத்தை சாப்பிடக்கூடாது. ஒன்னு, தானாய் செத்ததை என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஏதாவது ஒரு மிருகமோ பறவையோ அது தானா செத்து போச்சுன்னு சொன்னா அதை என்ன செய்யக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது. 2வது, விக்கிரகங்களுக்கு படைச்சதை என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அடுத்து 3வது, ரத்தத்தை சாப்பிடக்கூடாது. ரத்தம், சில ரத்தத்தை எல்லாம் சாப்பிடுவாங்க, ரத்தத்துல ஜீவன் இருக்கு, அதை என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. தானா செத்ததுன்னா அதனுடைய ரத்தம் அந்த ஜீவன் போகல, எங்கேயே இருக்கு, உள்ளே இருந்துச்சு. அதனாலதான் நீங்க இந்துக்கள் கூட அப்படி சாப்பிட மாட்டான், அந்த ரத்தத்தை வடிய விட்டுட்டு தான் என்ன செய்யறாங்க, அதை சமைச்சு சாப்பிடுறாங்க. வாசிங்க வசனம். அப்போஸ்தலர் 15:28. 15:28. எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு சத்தத்திற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே. நெருங்குண்டா நொறுங்குண்டா நெருக்குண்டு நெருக்குண்டுனா அப்படியே கழுத்து பிடிச்சு கொண்ட மாதிரி ரத்தம் அதுக்குள்ளேயே தான் என்ன செய்யும், இருக்கும். அப்படி இருக்கா? அப்படி ரத்தம் சாப்பிட்டுருக்கீங்களா? நான் சாப்பிட்டுருக்கேன், அதுதான் சொல்றேன். ரத்தத்தை சாப்பிடக்கூடாதுன்னு பைபிள்ல இருக்கு, ஆனா நான் இந்துவா இருக்கும்போது சாப்பிட்டுருக்கேன். இந்த டிபி அட்டாக்ல உள்ளவங்க ஆம ரத்தம் குடிப்பாங்க. தூத்துக்குடியில காலையில மீன் மார்க்கெட்டு போய்கிட்டா ஃபுல்லா ஆமை இறக்கி விட்டுருப்பான். எல்லா மீனும் இறங்கியிருக்கும், அதில் ஆமையும் இறங்கிருப்பான், ஆமை கறியும் விற்பாங்க. அப்போ இந்த டிபி பேஷண்ட் ஃபுல்லா அங்க நிற்பாங்க, ஒவ்வொரு டம்ளர் இவ்வளவுன்னு. அப்படியே இப்போ உயிரோட ஆமையை ஒரு வெட்டு வெட்டினா ரத்தமா வரும், அது குடிச்சிட்டா அப்படின்னு அது ஒரு மெடிக்கல் லைன். இந்த சாராயம் குடிக்கிறவங்க பக்கத்துல பார் இருக்கும், அங்க போனீங்கன்னா இந்த ஆட்டு ரத்தம் வதக்கி வச்சிருப்பாங்க. நாங்க அப்படி ஒரு கடை வச்சிருந்தோம், அதனால சொல்றேன். அதனால டெய்லி போய் அங்க உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்து தின்ட்டு வந்துடுது. காலையில தூத்துக்குடியில ஸ்லாட்டர் ஆபீஸ் போனா ஆட்டு ரத்தம் விற்பான். ஆளை அறுக்கிறாங்க இல்லையா, அறுக்கும் போதே பாத்திரத்தில் பிடிச்சிருவாங்க. ஒரு நிமிஷத்துல அது என்ன ஆயிடும், அந்த பாத்திர ஷேப்புக்கு நிற்கும், தயிர் மாதிரி கட்டியா இருக்கும். அப்படி ஒரு ரத்தம் இவ்வளவுன்னு காசு அவன் ஒரு பிளேட்ல வச்சிருப்பான். டக்கு 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 டக்குன்னு வரிசையா பிளேட்டை பிடிமா, வரிசையா அந்த கடைக்காரங்க எல்லாம் வாங்குவாங்க. அப்படி தோசை மாதிரி பெரிய சைஸா விழுந்துரும், உடையாது. ஒரு செகண்ட்ல அந்த ஜீவன் இதாயிரும். அதை கொண்டு போய் இவங்க என்ன செய்வாங்க, வதக்கி பொரிச்சு வச்சிருவாங்க ரத்தத்தை. இந்த ஈரல் மாதிரி இருக்கும். இதெல்லாம் நான் சாப்பிட்டுருக்கேன். பைபிள் சொல்லுது எதை சாப்பிடக்கூடாது, ரத்தத்தை சாப்பிடக்கூடாது, தானா நெருக்குண்டு செத்ததை சாப்பிடக்கூடாது. அடுத்து எதை சாப்பிடக்கூடாது, விக்கிரகங்களுக்கு படைச்சது. இப்படி ஏதாவது சாப்பிட்டுருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்ட பிறகு இது செய்யக்கூடாது. அதுல நம்ம கவனமாக நாம் இருக்க வேண்டிய ராஜ போஜனம். அதனாலதான் நம்முடைய ஆளுங்கள்லாம் கம்பெனியில இந்த ஆயுத பூஜை அது இதெல்லாம் நடத்துறதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு வர்றது காரணம் என்னன்னா, அதெல்லாம் எதுக்கு வச்சது, விக்கிரகங்களுக்கு படைச்சது. அதனால்தான் நம்ம ஃபங்க்ஷனு மற்ற சொந்தக்காரங்க இதுகளுக்கெல்லாம் போகும்போது நம்ம என்ன செய்யணும்,
நம்ம எப்படி ரொம்ப கவனமா சமையல் தொடங்கும் போது ஜெபம் பண்றோமோ, சமையல் முடிச்ச பிறகு ஜெபம் பண்றோமோ, சாப்பிடும் போது ஜெபம் பண்றோமோ, அதே மாதிரி அவனும் என்ன செய்வான், அதே ஸ்டைல அப்ளை பண்ணுவான். அப்ப நம்ம கவனமா இருக்கணும். ஆனா அதே நேரத்தில் எங்க போனாலும் இது எப்படின்னு நோண்டிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பைபிள் சொல்லுது, உனக்கு சம்சயம் இருந்தால் அதை என்ன செய்யாதே, புசிக்காத. சம்சயம் இல்ல, சம்சயம்னா சந்தேகம் இல்லையா, நீ பாட்டுக்கு சாப்பிட்டு போ. அதுல அது எப்படி இருந்தாலும் அதை பத்தி உனக்கு என்ன கிடையாது, பிரச்சனையே கிடையாது. புரியுதா? வாசிங்க கொரிந்தியர்லையா, நீ ஒரு இடத்துக்கு போற, கடைகளில் இருக்கிறதை எல்லாத்தையும் வாங்கி புசியுங்கள். பைபிள் அப்படி இருக்கு, எல்லாத்துக்கும் பைபிள்ல அர்த்தம் இருக்கு. வாசிங்க 1 கொரிந்தியர் 10:25. கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள், மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியது இல்லை. பாத்தீங்களா எவ்வளவு தெளிவா இருக்கு. 28-29. ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது என்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால், அப்படி அறிவித்தவன் நிமித்தமும் மனசாட்சி நிமித்தமும் புசியாதிருங்கள். 27. அன்றியும் அவிசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும் போது போக உங்களுக்கு மனதிருந்தால், மனசாட்சி நிமித்தம் ஒன்றை விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுகிற எதையும் புசியுங்கள். பதுமா எல்லாத்துக்கும் ஒரு ரூட்ல பைபிள்ல அழகா இருக்கு. ஆனா ராஜ போஜனம்னு தெரிஞ்ச உடனே தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோலாம் ஒரு தீர்மானம் எடுத்துட்டாங்க, நாங்க அதை என்ன செய்ய மாட்டோம், புசிக்க மாட்டோம். போஜனத்துல நமக்கு ஒரு ஜெயம் இருக்கணும். 3வது தாவீது. நீங்க இப்ப நான் ஸ்டடி இல்ல, இதுல ஏதாவது மறைஞ்சு கிடந்துச்சுன்னா உட்கார்ந்து என்ன செய்யணும், இப்ப அறிக்கையிட்டு சரிப்படுத்தணும். 3வது தாவீது. தாவீது எதோட தீர்மானம் பண்ணியிருந்தான்? 17ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர், என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். இத பண்ணிட்டாலும் பரலோகம் போயிடலாங்க. வாய் தாங்க பெரிய அலப்பற வேலை பண்ணுது. அது பண்ற சேட்டை இருக்க, இவன் வாயை கண்ட்ரோல் பண்ணிட்டானாலே, வாய்க்கு பூட்டு காவல் வச்சுட்டானாலே வெனிஞ்சிருவான், ஜெயிச்சிருவான். வீட்டுக்கு காவல் வச்ச மாதிரி தான், அக்கினி மதில் வச்ச மாதிரி. ஆனா நம்ம ஆளுங்களுக்கு பேச விட்டா போதும், அது பாட்டுக்கு பேசிட்டே இருக்கான். அப்படி பேசி பேசி கடைசி தூக்கத்திலே பேச ஆரம்பிச்சான். அப்படி ஆவி வந்துருது. என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன். நலமானதையும் பேசாமல் எப்படி இரு, நலமானதையும் பேசாமல் ஊமையா இரு. வாசிங்க சங்கீதம் 39:2. நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் நலமானதையும் பேசாமல் நான் எப்படி இருந்தேன், அமர்ந்திருந்தேன். சில காரியங்கள்லாம் தெரியும், பேசாம இருக்கணும். சில காரியங்கள்லாம் புரியும், பேசாம இருக்கணும். என் தாசனை அல்லாமல் குருடன் யார், செவிடன் யார், ஊமையன் யார்? அப்படியே நீ ஒண்ணும் தெரியாத மாதிரி போயிட்டே இருக்கணும். வாய் இருக்குன்னு கண்டதையும் பேசக்கூடாது, மற்ற கதைகள்லாம் பேசக்கூடாது. உன் வீட்டு கதையே ரோட்ல இருக்கு, நீ போய் அடுத்தவங்க வீட்டு கதையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. 132ஆம் சங்கீதமா, என் கண்களுக்கு நித்திரையும் 2ஆம் வசனத்திலிருந்து வாசி. அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வர விடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். அவன் யாக்கோபின் வல்லவருக்கு பண்ண பொருத்தனை என்ன? கண்களுக்கு என்ன வராது, நித்திரையை விட மாட்டேன், தூங்க மாட்டேன். யாக்கோபின் வல்லவருக்கு தூக்கத்துல ஒரு ஜெயம் வேணும். தூக்கத்தை ஜெயிக்கிறவர்களாய் நாம் மாறணும். தூக்கத்தை நாம் ஜெயிக்க வேண்டியது அவசியம். தூக்கத்தை ஜெயிச்சிட்டுமா? கும்பகர்ணன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எவ்வளவு நேரம் தூங்குவான்? 6 மாசம். எவ்வளவு நேரம்? 1.5 மணி நேரமா? 6 மாசம் தூங்குவானா? அதே மாதிரி ஆண்டவருடைய சிருஷ்டிப்புல கூட சில பிராணிகள் எவ்வளவு நாள் தூங்குது?
இருக்கா? அப்படி இருக்கா இல்லையா? எவ்வளவு நாள்? சில பிராணிகள் இருக்கு 6 மாசம் தூங்கிட்டு இருக்கோம். சிலதெல்லாம் இந்த பனி பிரதேசங்கள்ல எங்க போய் உட்கார்ந்துக்குது, அந்த பனி கிளியர் பண்ற வரைக்கும் அது எங்கதான் இருக்கும்? பனி பிரதேசத்துக்குள்ள பனிக்குள்ளேயே பனிக்கட்டிக்குள்ளேயே செட்டில் ஆயிடும். நம்ம எப்படி இருக்கிறோம்? ஏசாயா 56:10. அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றுமறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரியர். எப்படி? தூக்க மயக்கத்தில் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரியர். வேலையே இல்லைனாலும் இவங்க போய் படுத்துக்குவாங்க. தூங்குறானா தூங்க மாட்டான், காலாட்டிகிட்டே இருப்பான், சும்மா படுத்து கிடக்கணும். அது ஒரு ஆவி இருக்கா? இப்ப சும்மா தானே படுத்திருக்கிற, அதை செய்யினா நான் சும்மா படுத்திருக்கேன் உனக்கு என்னம்மா, படுத்துக்கொள்ற ஆவி அது. நித்திரை பிரியர். நம்ம ஆளுங்களுக்கு தூக்கத்தில் ஜெயிக்கலன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு சிலருக்கு பாருங்க ஜெபம் நடக்கும், அது எப்படித்தான் தூக்கம் வரும்னு தெரியாது. வீட்டில் பயங்கர பிரச்சனையா இருக்கும், அவங்க மட்டும் தூங்குவாங்க. அது அந்த பொறுப்பு பாரம் அவங்களுக்கு இல்லை. இப்ப இங்க இந்த சபையிலே இப்ப வரட்டுமே, வியாதியஸ்தருக்காக ஜெபிப்போம் அப்படின்னு நம்ம எல்லாரும் ஜெபிச்சா வியாதியஸ்தர் இங்க தூங்கிட்டு இருப்பான். பிசாசு பிடிச்சவங்களுக்காக ஜெபிப்போம், பிசாசின் கட்டுகளில் இருக்கிறவங்களுக்கு ஜெபிப்போம்னா பிசாசின் கட்டுல இருக்கிற விசுவாசி என்ன செய்வான்? அப்படியே தலைகீழ இருப்பான். மற்றவன் எல்லாம் என்ன செய்வான்? பயங்கரமா ஆவில் நிறைஞ்சு குச்சிட்டு இருப்பான், இவன் தூங்கிட்டு இருப்பான். ஒரு பொறுப்பற்றவர்கள். சிசரா யுத்தகலத்திலிருந்து தப்பி வரான், வீடு போய் சேராம எங்க போய் படுத்துட்டான்? யாகையில் வீட்டில் போய் தூங்கிட்டானே. சாவு அவனை தேடி வந்துருச்சு பாத்தீங்களா? அவன் அங்க போய் தண்ணி வாங்கி குடிச்சான், கரெக்ட், டயர்ட்ல வாங்கி குடிச்சான். வாங்கி குடிச்சிட்டு தப்பி என்ன செய்யணும்? யார்ட்டையும் சொல்லாதன்னு போகணும். அதுக்குள்ள அவன் நெஞ்சிட்டான், படுத்து தூங்கிட்டான். அன்னைக்கு அவனுக்கு சாவு அங்கதான் இருந்துச்சு. தூக்கம் நமக்குள்ள ஒரு ஜெயிக்கணும். தூக்கத்தை ஜெயிக்கலன்னு சொன்னா கஷ்டம். அவன் தாவி சொல்றான், என் கண்களுக்கு நித்திரையை வர விட மாட்டேன், என் இமைகளுக்கு தூக்கத்தை என்ன செய்ய மாட்டேன், வர விட மாட்டேன், என் படுக்கையாகிய கட்டில்ல ஏற மாட்டேன். ஒரு சிலர்லாம் படுக்கையில் தீர்மானம் பண்றாங்க, தரையில படுப்போன்னு சொல்லுவாங்க, தலையின வைக்காம படுப்போன்னு சொல்லுவாங்க, மெத்தை யூஸ் பண்ண மாட்டேன்பாங்க. அதெல்லாம் பாவம் கிடையாது. அது அவங்கவுங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையில அவங்க ஏற்படுத்துகிற ஒரு உடன்படிக்கை. அதை குறை சொல்றதுக்கு உனக்கு என்ன சக்தி இருக்கு? யாரு பிரதிஷ்டையும் யாரும் என்ன செய்யக்கூடாது, அற்பமா பேசவே கூடாது. அது ஒரு சின்ன பிரதிஷ்டையா இருக்கும். ஆனா அதை தேவன் என்ன செய்வாரு? கனம் பண்ணுவார். அந்த ஏழை விதவை போட்ட காசு எவ்வளவு? 2 காசு தான். ஆனா அதைத்தான் தேவன் என்ன செஞ்சாரு? கனம் பண்ணாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரசங்கம் கேட்கும் போது ஆவியானவர் ஒவ்வொரு விதங்கள்ல ஒவ்வொருவரோடு இடைபடும் பொழுது அவங்க சின்ன சின்ன பிரதிஷ்டை பண்ணுவாங்க. ஒரு சிலருடைய பிரதிஷ்டை வெளியே தெரியும், ஒரு சிலருடைய பிரதிஷ்டை வெளியே தெரியாது. அதை நம்ம அற்பமாக என்ன நினைச்சக்கூடாது, என்ன கூடாது. தாவீது இந்த இடத்துல 2 பிரதிஷ்டை பண்றான். ஒன்னு தூக்கத்தை பிரதிஷ்டை பண்றான், 2வது கட்டில பிரதிஷ்டை பண்றான். படுக்கையே, என் படுக்கையாகிய கட்டிலில் நான் என்ன செய்யறதில்ல. எரேமியா இத கேட்கிறான். எரேமியா 9:1 புலம்பல்ல அதை சொல்றான், உன் கன்னிமைகளுக்கு நித்திரையை வரவிடாது. புலம்பல் 2:18-19 என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரூற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தை கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். இரவும் பகலும் அழுவேன். புலம்பல் 2:18-19 அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு. ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு வெளி சும்மா இருக்க ஒட்டாதே. எழுந்திரு, ராத்திரியிலே முதல் சாமத்தில் கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறெடு. உன் கண்ணின் கருப்பு வெளியை சும்மா இருக்க ஒட்டாதே. போட்டு கத்து, தூக்கத்தை விட்டுறாத, தூக்கத்துக்கு சான்ஸ் கொடுத்துறாத. ஒரு சிலர்லாம் என்ன அருமையா ஜெபிக்கிறாங்க தெரியுமா? ஆச்சரியமா இருக்கும். நல்லா ஜெபிக்கிறது. ஒரு சிலர் நல்ல முழங்கால் போட்டு ஜெபிப்பாங்க, ஒரு சிலர் நல்ல ஆவில் நினைச்சு ஜெபம் பண்ணுவாங்க,
ஒரு சிலர் நல்ல கைகளை வைத்து ஜெபம் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரு பிராக்டிஸ். 1 2 3 இருக்கு. அது படுத்துக்கிட்டே ஜெபம் பண்ணுது, படுத்துக்கிட்டே ஹல்லேலூயா ஹல்லேலூயாமா. அப்படி இல்லை, நல்ல நீங்க அது ஒரு பலி. நான் தான் சொன்னேன், பலியினால் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின. நைட் எல்லாம் விழிச்சிருந்து ஒருத்தன் ஜெபிச்சான்னா அடுத்த நாள் வேதனை இருக்கும். அதுதான் என்னது? பலி. நாம் இந்த நாட்கள் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும், கடைசி காலங்கள். அதனால நாம் நம்முடைய படுக்கையில ஒரு பிரதிஷ்டை பண்ணணும், நம்முடைய தூக்கத்துல ஒரு பிரதிஷ்டை இருக்கணும், நம்முடைய வாயில ஒரு பிரதிஷ்டை இருக்கணும். அடுத்து எலியாவுடைய டிரெஸ்ல பிரதிஷ்டை. 2 ராஜாக்கள் 1:10-8. அதற்கு அவர்கள், அவன் மயிர் உடையை தரித்து வார்க்கச்சியை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன் திஸ்பியனாகி எலியாதான் என்று சொல்லி, அவன் டிரெஸ்ஸை வச்சுதான் அவனுக்கு, அதுதான் அவனுடைய பிரதிஷ்டை. அதை வச்சுதான் அவனை என்ன கண்டுபிடிக்கலாம்? ஆளை கண்டுபிடிக்கலாம். நமக்கு நம்முடைய உடையில ஆணோ பெண்ணோ, ஊழியர்களோ விசுவாசிகளோ, நம்முடைய டிரெஸ்ல ஒரு பிரதிஷ்டை இருக்கணும். மயிர் உடை அப்படின்னா திக் ட்ரெஸ்ன்னு அர்த்தம், நைஸ் ட்ரெஸ் இல்ல. இது நம்ம ஆளுங்க இந்த வெளிப்படுத்தல சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் அவளுக்கு தரித்து கொள்ளும்படி அளிக்கப்பட்டது. அது பரலோகத்துல. இங்க அழித்து கொண்டேன்னா அவ்வளவுதான், பரலோகம் போக முடியாது. அப்படித்தானே? கரெக்ட் தானே நான் சொல்றது? டிரான்ஸ்பரண்ட், அது போடவே கூடாது. அது என்ன ஆச்சுன்னா, பழமையில இருந்த விசுவாசிகள் கூட இப்போ இந்த கல்ச்சருக்கு ஒத்து போயிடுறாங்க. தாங்க எதெல்லாம் வேண்டான்னு விட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் இப்ப யாருக்கு போடுறாங்க? தங்களுடைய பிள்ளைகளுக்கு. அது அவங்கவுங்க உரிமை, அவங்கவுங்க வசதி அப்படிலாம் நம்ம சொல்லலாம். ஆனா அதே நேரத்தில் எலியா சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு காரணத்துல பல காரணங்கள் உண்டு. அவன் மறுதளிச்சு செத்து போனும், என்னை எடுத்துக்கொள்ளும், எனக்கு இந்த ஊழியம் வேண்டான்னு சொன்ன காரணங்களும் உண்டு. ஒரு பெண்ணுக்கு பயந்து ஓடுனதும் உண்டு. ஆனா அவனை கர்த்தர் மறுபடியும் சுழல் காற்றில் பரலோகத்துக்கு எடுத்துப்பட்டதுக்கு பல காரணங்கள்ல ஒரு காரணம் எது? அவனுடைய உடையின் பிரதிஷ்டை. யோவான் ஸ்நானகன் இவ்வளவு டாப்பா இருந்ததுக்கு காரணமே அவனுடைய உடைதான். அவனை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம், இவன் தான் ரைட். உன் பிரதிஷ்டை, உன் ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே நீ பெண்டிகாஸ்டா, நீ ஒரிஜினல் பெண்டிகாஸ்டா, டூப்பா கண்டுபிடிச்சிடலாம். அந்த பிரதிஷ்டை, அந்த நம்முடைய ஒருத்தன் பார்க்கும்போது நம்முடைய நடை, உடை, பாவனை, இந்த மூணையும் தான் மனுஷன் நினைச்சான் பார்க்கிறான். உன்னுடைய நடையிலேயே கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து என்னது? உன்னுடைய உடையில உன்னை யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். உன்னுடைய ஆக்ஷன்ஸ்ல கண்டுபிடிச்சிடலாம், பாவனையில கண்டுபிடிச்சிடலாம். அதான் முக்கியம். நமக்கு இந்த நாட்கள்ல ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் வந்துட்ட பிறகு நம்முடைய உடைகள்ல ஒரு ஜெயம் வேணும். எல்லாத்தையும் விடணும், ஒன்னொன்னா விடணும். விட்டு 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 நம்முடைய ஜீவியத்தில் உலக பிரகாரமான எல்லாத்தையும் விட்டுறணும். ஏசு போட்டிருந்த ட்ரெஸ் எப்படியா? அவர் ஆண் தானே, அவர் எப்படி ட்ரெஸ் போட்டிருந்தாரு சொல்லுங்க? முழு நீள அங்கி, அது ஒரே விதமாக நெய்யப்பட்டிருந்தது. இந்த சில ஒர்க் ஷாப்ல போட்டிருப்பாங்க இந்த ட்ரெஸ், பார்த்திருக்கீங்களா? சில ஒர்க் ஷாப்ல வேலை செய்யறவங்க ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? ஃபுல்லா இருக்கும். வாசிங்க, இயேசு போட்டிருந்த அங்கி எப்படிப்பட்ட அங்கின்னு. யோவான் 19:23 கேட்டுச்சு அந்த வசனம். அந்த அங்கி தையலே இல்லாமல் மேலிருந்து கீழ் வரை நெய்யப்பட்டிருந்தது. அப்படி ஒரு அங்கி வச்சிருந்தாரு அவரு. அதனாலதான் ஊழியக்காரங்களை இப்படி ஒரு ட்ரெஸ் போட வச்சிருக்காங்க. வெளிப்படுத்தல அவர் எப்படி வெளிப்படுகிறார்? நிலையங்கி தரித்தவராய் வருகிறார். 1:13. அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து. நிலையங்கின்னா என்னது? இதுதான், முழுவதும் அங்கி போட்டுதான் வந்தார். இதுக்கு மேல எது போட்டிருந்தாரு?
இந்த அங்கிக்கு மேல எது போட்டிருந்தார் இயேசு? இந்த அங்கியே கிழிக்க முடியல வேண்டான்ட்டு யாராவது ஒரு ஆள் பேருக்கு போட்டுன்னு சீட்டு போட்டு எடுத்துக்கிட்டான். அதுக்கு இன்னொரு வஸ்திரத்தை எத்தனை ஆக்கிட்டாங்க? 4 துண்டாக்கிட்டான். அது ஒரு மேலங்கி, ஒரு பெரிய அங்கி போட்டு அதுக்கு மேல மேல் அங்கின்னு சொல்லி மேல் வஸ்திரம் ஒண்ணு போட்டிருப்பாங்க. யூதாவில் அந்த படங்கள்ல படிச்சீங்கன்னா பாத்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் இப்படித்தான் செஞ்சிருக்கோம், போட்டிருக்கோம். நல்ல கவனிக்கணும். தகுதியான வஸ்திரம். ஆணோ பெண்ணோ சர்ச்சுக்கு வரும்போது ரொம்ப டீசென்டான ட்ரெஸ் போட்டு வரணும். பிஎட் பேர்லர்னு ஒருத்தர் இருந்தார், சுவிட்சர்லாந்துக்காரர், இப்ப தான் இறந்தார். பிஎட் அவரு சுவிட்சர்லாந்துலேயே பிறந்து வளர்ந்தவர், அங்க ஊழியத்துக்கு வந்திருக்கிறார். ஆனா சுவிட்சர்லாந்து சர்ச்சில் ஜீன்ஸ் போட்டு ஒருத்தனையும் உள்ள விட மாட்டார். கேட் அவுட் எலும்பி போன்று இருக்கிறதே 40 பேர். நோ சான்ஸ், வெளியே போன்று சர்ச்சுக்குள்ளே வரக்கூடாது. ஃபாரின்ல எல்லாம் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா வச்சிருக்காங்க சர்ச்சை. நம்ம எப்படி இருக்கோம் யோசிச்சு பாருங்க. தகுதியான வஸ்திரம், அதே நேரத்தில் வஸ்திரத்தில் ஒரு பிரதிஷ்டை இருக்க வேண்டும். அடுத்து பேதுருடைய பிரதிஷ்டை என்னன்னா, அவனுக்கு ஒரு துப்பட்டி வானத்திலிருந்து வந்துச்சு. ஒரு துப்பட்டி மேல இருந்து இறங்கி வருது. இதை அடித்து புசி. அவன் சொன்னான், பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தா கூட நான் தீட்டுள்ளதை என்ன செய்ய மாட்டேன், புசிக்க மாட்டேன். என்ன மாதிரி அடி அடிக்கிறான்? அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரமா 10:13 அல்லாமலும் பேதுருவே எழுந்து அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்தது இல்லை என்றான். ஒரு காலம் புசிப்பதில்லை. ஆண்டவர் சொல்றாரு அடிச்சு புசின்னு. அவன் சொல்றான், நோ நோ நோ, தீட்டுள்ளது என் வாய்க்குள்ள என்ன செய்யாது, போகாது. தீட்டு நம்முடைய வாழ்க்கையில வரவே கூடாது. தீட்டுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. தமிழ் அர்த்தத்துல தீட்டுன்னா ஒவ்வொன்றும் சொன்னாலும் பைபிள்ல என்ன சொல்லுதுன்னா, ஒரு குஷ்டரோகி தான் எதை சொல்லுவான், தீட்டு தீட்டு தீட்டுன்னு சொல்லிட்டாலே. நமக்குள்ள குஷ்டரோகம், ஆவிக்குரிய குஷ்டரோகம் வரக்கூடாது. வீட்டுக்கு குஷ்டரோகம் இருக்கு, சரீரத்துக்கு குஷ்டரோகம் இருக்கு. நம்முடைய வீடும் குஷ்டரோக வீடா இருக்கக்கூடாது, நமக்குள்ளேயும் தீட்டுகள் வரக்கூடாது. தீட்டு உள்ளதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆண்டவர்கிட்டே சொல்றான். அவர் சொல்றார், நான் சுத்தமாக்கி விட்டேன், நீ புசினார். நோ நோ, வாசிங்க. அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அவ்வளவுதான், முடிஞ்சதா? அதோட 11. அதுக்கு அடுத்து 3ஆம் தரமும் அவனுக்கு அப்படியே உண்டாயிற்று. அவன் புசிச்சானா? எவ்வளவு ஸ்டடியா நிக்கிறான் பாருங்க. இதத்தான் பவுல் சொல்றாரு, நான் இப்ப ஒரு பிரசங்கம் பண்றேன், இந்த பிரசங்கத்தை மாத்தி வானத்திலிருந்து இன்னொரு தூதன் வந்து பிரசங்கம் பண்ணா கூட நீங்க என்ன செய்யக்கூடாது, கல்பிடியக்கூடாது. நான் ஒரு பிரசங்கம் பண்றேன், நானே இதை மாத்தி பேசினா நான் சபிக்கப்பட்டவன். வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து இந்த உபதேசம் தப்புன்னு சொன்னாலும் தப்புங்கிற இருக்கா? கலாத்தியர் 1:8 நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். என்ன மாதிரி சாட்டை அடி பாத்தீங்களா? யாரா இருந்தாலும் முடியவே முடியாது. அதனால தீட்டுள்ளதை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்க கூடாது. உங்க வாழ்க்கையை, உங்களுடைய ஜீவியத்தை, உங்களுடைய சுபாவங்களை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய ஊழியத்தை தீட்டுப்படுத்துறதுக்கு நீங்க அனுமதிக்கவே கூடாது. எந்த ஒரு வல்லமையும் உன்னை தீட்டுப்படுத்த டச் பண்ணிடக்கூடாது. உன்னுடைய பரிசுத்தத்தை நஷ்டப்படுத்துறதுக்கு விடவே கூடாது. நிக்கணும், ஸ்டாண்ட் பண்ணி நிக்கணும். இல்ல மன்னிச்சிருவாரு, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாரு, அதெல்லாம் கண்டுக்க மாட்டாரு, இரக்கம் உள்ளவர், நீதி உள்ளவர், அன்புள்ளவர், எல்லாம் கரெக்ட் தான். நான் தீட்டுப்பட மாட்டேன், என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன். அடுத்து யாருனாலும் நான் சொல்றது திரும்பவும் சொல்றேன், யாரு உங்களை தீட்டுப்படுத்துறதுக்கும் எந்த சூழ்நிலையிலும் யாரும் என்ன செய்யக்கூடாது, இடமே கொடுக்க கூடாது.
அடுத்து ரேகாபின் புத்திரர் அப்படின்னு ஒரு குரூப் இருந்துச்சு. அவனை திராட்சரசம் குடிக்க சொன்னா எவனாலும் பண்ணு, நாங்க எதை குடிக்க மாட்டேன். ரேகாபின் புத்திரர் அப்படின்னு ஒரு கூட்டம். வாசிங்க எரேமியா 35:6. எரேமியா 35:5-6. திராட்சரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபியருடைய குடும்பத்தை சேர்ந்த புத்திரரின் முன்னே வைத்து அவர்களை நோக்கி திராட்சரசம் குடியுங்கள் என்றேன். அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறது இல்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். இதான் சிபிஎம் பழைய பிரதிஷ்டை. ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறி இடம் வாங்கி பட்டா பண்ணிக்கிறோம், எல்லாம் அப்படி மாத்திக்கிட்டே வரோம். பழைய பிரதிஷ்டை இதுதான். விதைக்க கூடாது, சேர்க்க கூடாது, வீட்டை கட்டக்கூடாது, வீட்டை சொந்தமாக்க கூடாது, கூடாரங்களிலேயே குடியிருந்து அப்படியே போயிடணும். அவங்கள்ட்ட முன்னால கொண்டு வந்து குடமா வச்சாங்களாம். திராட்சை ரசத்தினால் நிரப்பப்பட்ட குடம் கிண்ணம் எல்லாத்தையும் கொண்டு வந்து முன்னால வச்சு குடிங்க. ஆனா நம்மளால என்ன செய்வான், கத்தரா பார்த்து குடுத்துட்டாரு போல் இருக்குன்னு சோத்திரம் பண்ணி நெஞ்சிருவான், குடிச்சிருவான். ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க, அவங்க கூப்பிட்டாங்க, இவங்க கூப்பிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல எங்கள் தகப்பனாகிய யோனதாப் என்ன சொல்லியிருக்காரு, குடிக்க கூடாதுன்றார். நாங்க குடிக்கவே மாட்டோம். 2வது வசனம் வாசிங்க. நீ ரேகாபியருடைய வீட்டுக்கு போய் அவர்களோட பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றிலே அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சரசம் குடிக்க கொடு என்றார். எப்படி எங்க கூட்டு வச்சு குடிக்க சொல்றாரு? கர்த்தருடைய ஆலயத்துல கூட்டுவா, அவனை உட்கார வை, அவனுக்கு குடிக்க கொடுங்கிறார். எவன் சொல்றான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு வேணா வருவேன், எதை குடிக்க மாட்டேன், திராட்சை ரசத்தை குடிக்க மாட்டேன். எவ்வளவு ஸ்டபனா நிக்கிறாங்க பாருங்க பிரதிஷ்டையில. நம்ம நிப்போமா? இந்த ராபோஜனம் முடிஞ்சு ஒரு வாரம் எல்லாரும் பிரதிஷ்டையில இருப்பாங்க. அதுக்கு பிறகு பிரதிஷ்டைனா என்னன்னு தெரியாது, எல்லாம் மறந்து போகும். ஒரு வாரம் பாத்தீங்கன்னா பைபிள் 4 மணி ஜெபத்துக்கு முதல் ஆளா இருப்பாங்க, ட்ரம் அடிப்பாங்க, பாட்டு பாடுவாங்க, பிரசங்கம் நல்லா இருக்கும். காலையில 4 மணி ஜெபம், 6 மணி ஜெபத்துக்கு 5:50 வந்துருவாங்க. சாயங்கால ஜெபம் ரொம்ப ஸ்பீடா இருக்கும். 10 மணி ஜெபம் 9:50 ஸ்டார்ட் ஆயிடும். 4 நாள் கழிச்சு பழைய குருடி கதவை திரடி, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு 6:45, 7:45, 8 அப்படி பேக் டு த பெவிலியன். வண்டி திரும்பிடும், சர்ற ரிவர்ஸ் வந்துருவாங்க. நம்ம விசுவாசிகளும் பாருங்க, ராபோஜனம் முடிஞ்ச பிறகு பார்த்தா ஒரே சமாதானம் தான், சந்தோஷம் தான். அடுத்த நாள் பார்த்தா வீட்டில் பாட்டு ஃபைத்தம்லாம் தோத்து போகும், ஒரே பாட்டு சமாதானம் இளைப்பாறுதலா இருக்கும். ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா இவங்க ஒரு வாரம் வீட்டில் ஆணி அடிச்ச மாதிரி வீட்டில் அமைதியா இருப்பாங்க. 2வது வாரம் பார்த்தா டூர் கிளம்பிடும், வண்டி திருப்பி கிளம்பிடுவாங்க. நான் கடைக்கு வந்தேனா, மார்க்கெட்டுக்கு வந்தேனா, சந்தைக்கு வந்தேனா, அங்க போனேனா, இங்க போனேனா, திருப்பி அந்த காலில் சக்கரம் கட்டி இருக்கு இல்லையா, அதனால வீட்டில் இருக்க முடியாது, சுத்தணும், திருப்பி ரவுண்ட் அடிச்சிடும். சில வேளை வீதியில் இருப்பாள், சில வேளை வெளியில் இருப்பாள், ரவுண்ட்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு டீம் இருக்கு. அப்படி நம்ம பண்ணக்கூடாது. ரேகாபின் புத்திரரை கொண்டு வந்து ஆலயத்துல அறையில கொண்டு வந்து நீ பாவம் செய்யின்னு சொன்னா கூட நான் குடிக்க மாட்டேன், எங்க அப்பா சொல்லி இருக்கிறார். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், ரேகாபின் புத்திரர் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானா நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும் கீழே இருக்கு. அப்பதான் அவர் சொல்லுவார், பாரு அவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான். 36:16. இப்போதும் ரேகாபின் குமாரனாகி யோனதாபின் புத்திரர் தங்கள் தகப்பன் தங்களுக்கு கட்டளையிட்ட கற்பனையை கை கொண்டிருக்கும் போது இந்த ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படியாமற் போனபடியினாலும். ஒரு தகப்பன் சொன்ன ஒரு வார்த்தைக்கு அந்த பிள்ளைங்க இவ்வளவு சந்ததி கீழ்ப்படியுதே, எனக்கு இந்த ஜனம் கீழ்ப்படிய மாட்டேங்குதேனார். அப்ப நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும். அது என்ன திராட்சை ரசம்? நீதிமொழிகள் 20:1. திராட்சரசம் பரியாசம் செய்யும். திராட்சரசம் பரியாசம் செய்யும். பரியாசம் நம்முடைய வாழ்க்கையில எக்காரணம் வரக்கூடாது. நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன், பரியாசக்காரன் வருகையை நம்ப மாட்டான், வருகையை ஏற்றுக்கொள்ள மாட்டான்.
கடைசி காலங்களில் பரியாசக்காரரை தோண்டி அவர் வருவார் என்ற வாக்கு தத்தம் எங்கேன்னு சொல்லுவாங்க. பரியாசக்காரன் சொன்னா நீங்க கிண்டல் அடிச்சுக்கிட்டு ஒரே ஜோக் அடிச்சுட்டு ஒரே பல்ல காட்டிக்கிட்டு ஒரே விளையாட்டா இருக்கிறது தான் பரியாசம் நினைச்சிடக்கூடாது. பைபிள் அதுக்கு பலவிதமான அர்த்தம் சொல்லுது. பரியாசத்துக்கு பலவிதமான அர்த்தம். என்னது? பரியாசக்காரன் ஜென்ம சுபாவத்தில் இருப்பான், ஆவி இல்லாதவன். எங்க இருக்கு பரியாசக்காரன்? எப்படிப்பட்டவன்? யூதா 18:19. கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார். துன்மார்க்கமான இச்சையின்படி நடக்கிறவர்கள் யாரு? பரியாசக்காரர்கள். இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே. போதுமா? அடுத்து நீதிமொழிகள். அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். 21:24. அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். இடும்புன்னா சும்மா இருக்கிறவன போய் வம்புழுக்கிறது. அவன் சும்மா தான் இருப்பான், இவன் போய் அவனை பார்த்து அது அப்படி தெரியுமா இப்படி தெரியுமான்னு எங்கேயாவது சிக்கல்ல கொண்டு போய் இழுத்து விடுறது, வம்பு பண்றது, நோன்றது. அகங்காரம், திமிரு. இதுதான் பேர் என்னது? பரியாசம். அதனால நல்ல நீங்க சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். திராட்சரசம். நீதிமொழிகள் 31. மதுபானம் திராட்சரசம் பண்ணுவது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. 31:4. திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. தகுதி அல்ல. ராஜானா யாரு? வெளிப்படுத்தல் 1:6 யார் ராஜா? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும். இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் தான் யாரு? ராஜாக்கள். ராஜாக்களுக்கு பரியாசம் பண்ணுவது தகுதி அல்ல. திராட்சரசம் குடிப்பது தகுதி அல்ல. நல்லா கவனமா இருக்கணும் இந்த நாட்கள்ல. அகங்காரமும் இடும்பும் நமக்குள்ள வரக்கூடாது. தன்னுடைய சுய இச்சையின்படியே நடக்கிற துன்மார்க்க ஜீவியம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. இதெல்லாம் அந்த காலத்தில் அவங்க பண்ண பிரதிஷ்டைகள். அடுத்ததாக யோசேப்பு. அவன் கேட்கிறான், நாம் பாவம் செய்வது எப்படி? பயங்கரமான கேள்வி அது. ஆதியாகமம் 39:9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். பாவம் செய்வது எப்படி? கொஸ்டின் பாத்தீங்களா? அவன் கேக்குறான், பாவத்தை நான் எப்படி செய்ய முடியும்? இது அவனுக்கு யாரும் பாஸ்டர் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். யோசேப்பு இப்படி ஒரு தீர்மானம் எடுத்து வாழ்ந்ததுக்கு காரணம் யாராவது பாஸ்டர்ஸ் அவனுக்கு பிரசங்கம் பண்ணாங்களா? சொல்லுங்க. யாருமே அவனுக்கு பிரசங்கம் பண்ணல. எது மேல இருக்கு? தேவ ஆவியானவர் இருக்கிறார். அவர் தான் அவனை லீட் பண்றாரு. அம்மா பக்கத்துல கிடையாது, அப்பா பக்கத்துல கிடையாது, அண்ணன் பக்கத்துல கிடையாது, சொந்தக்காரன் பக்கத்துல கிடையாது, தேவனை ஆராதிக்கிற எந்த மனுஷனும் பக்கத்துல கிடையாது. தனி சிங்கிள் மேன். தனியா கடந்துட்டு அவன் சொல்றான், நான் பாவம் செய்ய மாட்டேன். அவன் பாவம் செஞ்சா அவன் யார மாதிரி வாழ்ந்திருக்கலாம்? ராஜா மாதிரி எங்க வாழ்ந்திருக்கலாம். ஆனா தேவனுடைய திட்டத்தை உடைக்க அவன் விரும்பல. நம்ம ஆளுங்க சொல்றாங்க, ஐயோ அந்த அது போராட்டம், இந்த பாவம் அந்த பாவம், ஐயோ என்னால பாவத்தை மேற்கொள்ள முடியல. எப்படி மேற்கொள்ள முடியல? பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் தேவ சித்தம் செய்வான். பாபிலோன் தான், நாகரிகம் தான், குழப்பம்தான், போராட்டம் தான். ஆனா கர்த்தருக்கு பிரியமானவன் அங்கேயும் தேவ சித்தம் செய்வான். பாவம் செய்வது எப்படி? வாசிங்க. எசேயா 48:14. நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். எங்கேயும் செய்வான் தேவ சித்தம். அதனால பாவம் இல்லாம வாழ முடியுங்கிறதுக்கு யோசிப்பு அவன் ஒரு தீர்மானம் பண்ணி வச்சிருந்தான். எனக்கு சோறு கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும், என்னை ஜெயில போட்டாலும் போடாட்டாலும், குழியில இருந்தாலும் குழியில இருந்து தூக்கி விட்டாலும்,
எனக்கு சாப்பாடு போத்திபார் வீட்டில் வேலை கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், பாவம் செய்யவே மாட்டேன். அப்படி பண்ண முடியுமா? அதுதான் அவனை சிங்காசனத்துக்கு கொண்டு போச்சு. அவனை சிங்காசனத்துக்கு கொண்டு போன சக்தி அதுதான். அவனுக்கு சிங்காசனம் உண்டுங்கிறது கன்ஃபார்ம். அடுத்து ஆபிரகாம். எலியேசர் கேட்கிறான், சமயம் கிடைச்சா இல்லாவிட்ட சூழ்நிலை அமைஞ்சா பையனை ஈசாக்க எங்க கூட்டு போட்டுமா, எகிப்துக்கு கூட்டு போட்டுமா அப்படின்னா, கல்யாணமே ஆகாட்ட கூட பரவாயில்ல, எங்க கொண்டு போயிடாத, என் பையனை மட்டும் எங்க கொண்டு போயிடக்கூடாது, எகிப்துல கால் வைக்க கூடாது, நான் கால் வச்சது போதும், பட்ட பாடுகள் போதும், என் பிள்ளை அங்க போகவே கூடாது. வாசிங்க ஆதியாகமம் 24:5. அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்திற்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. வான் பண்ணா பாத்தீங்களா எவ்வளவு தெளிவா சொல்றான் பாருங்க. நீர் விட்டு வந்த தேசத்துக்கு உம்முடைய பையனை கொண்டு போக வேண்டுமோ, ஒருவேளை அந்த பெண்ணு நான் இங்கே வரமாட்டேன், எங்க வீட்டோட தான் மாப்பிள்ளையா வரணும்னு அவங்க பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா நான் கொண்டு போய் அங்க விடட்டாமா இல்ல கூட்டு போலாமான்னு உடனே என்ன சொன்னா, வேண்டாம், எச்சரிக்கையாரு, அந்த விஷயத்துல கவனமாரு, எகிப்துக்கு எக்காரணம் முன்னிட்டு திரும்பி போக கூடாது, விட்டு வந்த தேசத்துக்கு திரும்பி போக கூடாதுங்கிறதுல ஆபிரகாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான். சரி, நான் எத்தனை பேர் சொன்னேன்? எழுத்தாளர்கள் எல்லாம் சொல்லுங்க, எத்தனை சொல்லியிருக்க மொத்தம் பிரதிஷ்டை? எத்தனை பேரு? 8, 9, 10, 11, 9. எகிப்துக்கு திரும்பி போக மாட்டேன், என் பிள்ளை அங்க கொண்டு போக கூடாது, அதுதான் அவனுடைய பிரதிஷ்டை, ஆபிரகாமுடைய பிரதிஷ்டை. சிம்சோன், அவன் பிரதிஷ்டை கவுந்துருச்சு, சிம்சோனுடைய பிரதிஷ்டை கவுந்துருச்சு, அவனுக்கு முடியல பிரதிஷ்டை இருந்துச்சு. நம்ம ஆளுங்க பாருங்க, இந்த முடியினால படுற பாடு பாருங்க, வயசான விசுவாசிகள் கூட டை அடிச்சுக்கிறாங்க, அப்படித்தானே? அது இப்படி வெட்டுறான், அப்படி வெட்டுறான், அப்படி வெட்டுறான், இப்படி வெட்டுறான், அவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. பைபிள் சொல்லுது, ஆண்கள் முடியை அதிகமாய் வளர்க்கக்கூடாது, பெண்கள் முடியை வெட்டக்கூடாது. இப்ப ரெண்டுமே மாறி தலைகீழ போகுது. இவன் வளர்க்க ஆரம்பிச்சுட்டான், அவங்க வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ரிவர்ஸ் ஆயிடுச்சு. பெண்கள்லாம் இப்ப எதை வெட்ட ஆரம்பிச்சாச்சு, முடிய வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவன்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான், சரி அதுங்க வெட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னு இவன் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான், வளர்க்க ஆரம்பிச்சிட்டான். அது பாட்டுக்கு வளர்த்துட்டுச்சா. ஒரு சிலர்லாம் பாருங்க, வண்டியில ஆனா பொண்ணான்னு என்ன செய்யாது தெரியாது. இப்ப அவங்க எல்லாம் கம்மலை விட ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்கெல்லாம் இப்ப என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான், ஆம்பளைங்களா கம்மல் போட ஆரம்பிச்சிட்டான். அன்னைக்கு எங்க போயிருந்தேன், ஒவரியில போனா ஒரு பையன் கம்மல் போட்டு உட்கார்ந்துருந்தான். சரிதான், எப்படி நம்முடைய முடியல கூட நமக்கு என்ன இருக்கணும், ஒரு பிரதிஷ்டை இருக்கணும், தீர்மானங்கள். நம்முடைய பிரதிஷ்டையிலேயே ஒரு பிரதிஷ்டை. அது என்ன பிரதிஷ்டை? பிரதிஷ்டையை உடைக்காமல் இருக்கிறது ஒரு பிரதிஷ்டை. முடி அவனுடைய பிரதிஷ்டை. அதை சவரகன் பத்தாம் பண்ணாம இருக்கிறது அடுத்த என்னது, முடியில தான் அவனுடைய பலன் இருக்கு. அந்த பலனை உடைக்காம இருக்கிறதுக்கு அவனுக்கு என்ன இருக்கணும், ஒரு பிரதிஷ்டை இருக்கணும். இப்படி பைபிள் எவ்வளவோ சொல்லலாம், போயிட்டே இருக்கலாம், டைம் போயிட்டே இருக்கும். இப்ப இதுல என்ன பிரதிஷ்டையை நம்ம பண்ணிருக்கோம், எதெல்லாம் பண்ணல, எதெல்லாம் பண்ணி இருந்தோம், எதெல்லாம் உடைச்சிட்டோம், எதெல்லாம் பாதுகாக்கப்படுது. பைபிள் ரீட் பண்றவங்க பண்றோமா? இன்னைக்கும் நான் சொல்றேன், முழங்கால் போட்டு பைபிள் படிக்கிற ஊழியக்காரங்களும் இருக்காங்க, விசுவாசிகளும் இருக்காங்க. இன்னைக்கும் 10 அதிகாரம் 15 அதிகாரம் 40 அதிகாரம் படிக்கிற விசுவாசிகள் இருக்காங்க, ஊழியக்காரங்களும் இருக்காங்க. நான் என்னையே சொல்லல, என் கதை நம்ம கதை தான், நம்ம எல்லாரும் ஒண்ணுதானே சொல்றேன். மொத்தத்தில் அடுத்து ஒரு சிலருக்கு அது ஒரு தாகம் மாதிரி,
எப்ப எடுத்தாலும் எதை படிச்சுக்கிட்டே இருப்பான்? பைபிள படிச்சுட்டு. நமக்கு அப்படி ஒரு பிரதிஷ்டை இருக்கா? ஜெபம் இருக்கா? துதி இருக்கா? நான் இந்த போலையார்புரத்தில் முந்தானத்து ஒரு சாவுக்கு போனேன். போலையார்புரத்தில் ஒரு ஐயா, பழைய விசுவாசி, அவரை பத்தி சொல்றாங்க. சாட்சி எல்லாமே சொல்றது என்னன்னா, வீடு பூட்டி இருந்தாலும் கூட ஆளு உள்ள இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்னா என்ன சத்தம் கேட்கும்? தோத்திர சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். கூட்டத்தில் வந்தா கூட அவருடைய சோத்திரம் டிஃபரெண்டா தனியா என்ன செய்யும்? ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். இப்படியும் ஆளுங்க இருக்காங்க. நமக்கு இருக்கா? நம்முடைய பிரதிஷ்டை எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாரும் கண்களை மூடுவோம். கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். பலியினால் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டுங்கள் என்பார். அப்பொழுது நானும் நீங்களும் பலியினால் உடன்படிக்கை பண்ணி அதை காத்துக்கொண்ட பரிசுத்தவான்களாய் இருந்தால் நிச்சயம் நாம் அவரோடு சம்பத்தை கூட்டி சேர்க்கும் நாளில் கூட்டி சேர்க்கப்படுவோம். அப்படி இல்லாத பட்சத்தில் இன்றைக்கு கண்களை மூடி முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் விழுந்து, ஆண்டவரே, பலியினால் உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தில் என்னை சேர்த்துக் கொள்ளும் ஆண்டவரே. இன்றைக்கு நான் என் கண்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறேன். நீர் எனக்கு கடைசி வரை உதவி செய்யும். என்னுடைய ஆகாரத்தில் நான் ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறேன். கடைசி வரை காத்துக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. என் வாயின் வார்த்தைகளோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி போகிறேன். அதை காத்துக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. என் படுக்கையோடு தூக்கத்தோடு நான் ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறேன். எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. என் உடைகளில் ஒரு பிரதிஷ்டை பண்ண போகிறேன். எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. தீட்டுப்பட மாட்டேன் என்று நான் தீர்மானிக்கிறேன். எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. பாவம் செய்ய மாட்டேன் என்று நான் தீர்மானிக்கிறேன். எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. பரியாசம் பண்ண மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் எகிப்துக்கு போக மாட்டேன் என்று நான் தீர்மானிக்கிறேன். தலையை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. முடிந்தால் முழங்கால் போட்டு கொஞ்ச நேரம் நம்முடைய பிரதிஷ்டைகளை நாம் எப்படி காத்திருக்கிறோம், அது இருக்கா, அதை உடைச்சிட்டோமா, அது நிமித்தம் எவ்வளவு நமக்கு நியாய தீர்ப்பு, பிரதிஷ்டையை மீறினதுனால எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு கேவலங்கள். பிரதிஷ்டையை மீறினதினால், உடைத்து போட்டதினால் சிம்சோன் ஒரு குரங்கை போல வேடிக்கை பொருளாய் மாறி போனான். பிரதிஷ்டையை உடைக்கும் பொழுது நம்மை பிசாசு வேடிக்கை காட்ட வைப்பான். பிரதிஷ்டை நமக்குள் இருக்கும் பொழுது பிசாசு நம்மை கண்டு தள்ளி நிற்பான். ஒரு 10 நிமிடம் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்காலே நின்று நம்ம முழங்கால ஒடிச்சு ஒரு பலியாய் மாத்தி ஆண்டவருடைய பாதத்தில், கர்த்தாவே, இன்னைக்கு நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். என்னென்ன உடன்படிக்கை நான் உடைச்சிட்டேன், என்னென்ன உடன்படிக்கை மீறிட்டேன், என்னென்ன காரியங்களை நான் மீறி போயிட்டேன், உம்மை துக்கப்படுத்தி விட்டேன், என்னை மன்னியும். இன்றைக்கு நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். காத்துக்கொள்ள அருள் செய்யும். வாயை திறங்க, வாயை திறங்க. ஜபத்துல வாயை மூடலன்னு பிரதிஷ்டை பண்ண வேண்டாம். ஜபத்துல வாயை திறந்து போராடுவேன்னு பிரதிஷ்டை பண்ணி போராடுங்க. கொஞ்ச நேரம் தான், 10-15 நிமிஷம் தான். அதுக்குள்ள உங்களுடைய பிரதிஷ்டைகள் மறுபடி முளைக்கட்டும். ஒருவேளை பிசாசு அதை சவரகன் பண்ணி எடுத்திருப்பான். சிம்சோனுக்கு மறுபடியும் முடி முளைக்க தொடங்கினது போல இன்றைக்கு இந்த கூட்டங்கள் வாயிலாக நம்முடைய பிரதிஷ்டைகள் மறுபடி முளைக்கட்டும். சத்துரு நடுங்கட்டும். நம்முடைய பிரதிஷ்டையை பொறுத்துதான் சத்துரு நம்மோடு போராடுவது. நம்முடைய பிரதிஷ்டையில் நாம் நின்றால் சத்துரு 100 அடி தள்ளி நிற்பான். நம்முடைய பிரதிஷ்டையில் நாம் இல்லாவிட்டால் நம்மை அவன் வேடிக்கை காட்டுவான். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டபோது, ஆண்டவர் என்னோடு இடைப்பட்ட பொழுது, ஆண்டவர் என்னை அபிஷேகித்த பொழுது,
ஆண்டவருடைய வார்த்தைகள் என்னோடு இடைப்பட்ட காலங்களில் நான் எத்தனையோ உடன்படிக்கைகள் பண்ணியிருந்தேன். அவைகளில் இப்பொழுது கேட்ட வசனத்தின்படி நான் சில காரியங்களில், பல காரியங்களில் தோல்வியை சந்தித்திருக்கிறேன். சூழ்நிலைகள் நிமித்தமும், என்னுடைய அசதியின் நிமித்தமும், கவன ஈனத்தின் நிமித்தமும், உத்தரவாதம் இல்லாத தன்மையின் நிமித்தமும் என்னுடைய பிரதிஷ்டைகள் எவ்வளவோ உடைந்து நொறுங்கி போய்விட்டது. அது நிமித்தம் என்னுடைய வாழ்க்கையில் பிசாசின் போராட்டத்தை நான் அதிகமாய் உணர்கிறேன். இன்றைக்கு வேத வசனத்தின் வெளிச்சத்தில் என்னை தாழ்த்துகிறேன். என்னென்ன உடன்படிக்கைகளை மீறினது தவறு, கர்த்தர் எனக்கு மன்னிக்க வேண்டும். இனிமேல் நான் அது இந்த பிரதிஷ்டைகளை நான் காத்துக்கொள்ள போகிறேன் என்கிற தீர்மானம் உள்ளவர்கள் எழும்பி அறிக்கையிடலாம். அறிக்கை ஒரு மனிதனை தேவனிடத்தில் கொண்டு வருகிறது. புத்தி தெளிந்த போது அந்த இளைய குமாரன், நான் போய் என் தகப்பனை சந்தித்து, தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று சொல்ல போகிறேன் என்று சொன்னான். அது முதல் அறிக்கை அவனை அந்த இடத்திலிருந்து புறப்பட வைத்தது. இரண்டாவது அறிக்கை தகப்பனோடு அவனை இணைத்தது. நீங்க உட்கார்ந்து இவ்வளவு இந்த வார்த்தையை கேட்டு குத்தப்பட்டு ஒப்பு கொடுத்தீங்களே, அது தேவனை நோக்கி உங்களை புறப்பட வைத்தது. இப்ப எழும்பி நின்று அறிக்கை செய்வது தேவனோடு உங்களை இணைக்கிறது. அவன் முதல் அறிக்கையோடு நின்றிருந்தால் அவன் அதை நிறைவேற்றாமல் போயிருப்பான். இரண்டாவது அறிக்கைக்கு வந்த பொழுது வாழ்க்கையே மாறி போனது. கண்களோடு உடன்படிக்கை பண்ணவே என்னென்ன காரியங்கள்ல தோற்று போனவோ மன்னியும் 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 மன்னியும். மறுபடியும் பிரதிஷ்டைகள் முளைக்கட்டும், பிசாசு விலகட்டும். பிரதிஷ்டையின் தோல்வியின் நிமித்தமாக பிசாசின் போராட்டங்களை சந்தித்தவர்கள் இன்றைக்கு பிரதிஷ்டை புதுப்பிக்கப்படட்டும், பிசாசு ஓடட்டுங்க. பிரதிஷ்டைகளை புதுப்பித்துக் கொள்ளல. நீ கண்ணீர் விட்டு கதறினால் உன் பிரதிஷ்டை முளைக்கும். மங்காரினி சங்கல ஹகியான் பிரதிஷ்டைகளை புதுப்பிக்கும் பொழுது ஒரு பலன் உண்டாகிறது. ஆமென். அந்த இரண்டு தூண்களையும் இழுக்கத்தக்கதாக சிம்சோனுக்குள்ளே ஜீவன் வந்தது. ஆமென். உங்கள் பிரதிஷ்டை புதுப்பிக்கப்படும் பொழுது ஒரு நிறைவின் வல்லமை உனக்குள்ளே ஆளுகை செய்யும். மனித பலத்துக்கு அப்பாற்பட்ட மகா பலன். ஹல்லேலூயா. சரியான ஒரு அபிஷேகம் ஆளுகை செய்யட்டும். ஹல்லேலூயா. பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த வல்லமை விளையட்டும். உங்கள் மேல் இருக்கிற சத்துருவின் பிடி விலகட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் பிரதிஷ்டையோடு போராடின ஆவி இன்றைக்கு அழிக்கப்படட்டும். இனிமேல் உன்னுடைய பிரதிஷ்டையோடு அந்த ஆவிகள் போராட இருக்கக்கூடாது. அது எழும்பக்கூடாது என்றல்ல, அது இருக்கவே கூடாது. உன்னுடைய பிரதிஷ்டையோடு, பரிசுத்தத்தோடு, தீர்மானத்தோடு, உன்னுடைய உடன்படிக்கையோடு போராடுகிற வல்லமையை மேற்கொள்வாயாக. சாத்தான் ஆமா. நம்ம என்னதான் அழுதாலும், தீர்மானம் எடுத்தாலும், மன்னிப்பு கேட்டாலும், திரும்ப நம்ம அறிக்கையிட்டு மறுபடியும் நம்ம புதுப்பிச்சிட்டாலும் இந்த பிரதிஷ்டையை சேதப்படுத்துறதுக்குன்னே சில ஆவிகள் இருக்கு. அது நம்ம எப்ப பலவீனப்படுறோமோ அப்ப அது நம்மளை பிரேக் பண்ணி உடைச்சி கீழே வச்சிடும். ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒரே நான் சொன்ன இந்த பாயிண்ட மட்டும் ஆவியில ஒருமைப்பட்டவர்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, என்னுடைய பிரதிஷ்டைக்கு விரோதமாய் போராடுகிற ஆவியை என்னுடைய நாமத்தில் மேற்கொள்ள எனக்கு அபிஷேகம் தாரும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலே அந்த வல்லமை வந்தாலும் அந்த சூழ்நிலையிலே நான் அந்த வல்லமையை மேற்கொள்ள வேண்டும். அபிஷேகத்தில் நில்லுங்கள். ஹல்லேலூயா.
இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருடைய பிரதிஷ்டைக்கும், என்னுடைய பிரதிஷ்டைக்கு, ஒவ்வொரு ஊழியருடைய பிரதிஷ்டை, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையுடைய பிரதிஷ்டைக்கு விரோதமாய் போராடுகிற எழுந்து போன வல்லமையை நிர்மூலமாக்குற ஏவாளை பிரதிஷ்டையிலிருந்து விட வைத்த ஆவியை துரத்துகிறோம். ஏவாளை பிரதிஷ்டையிலிருந்து விட வைத்த ஆவியை கட்டுகிறோம். சீயோனின் பிரதிஷ்டைகளுக்கு விரோதமான ஆவி, எருசலேமின் பிரதிஷ்டைகளுக்கு விரோதமான ஆவியை இயேசுவின் நாமத்தில் ஒருமித்து நிர்மூலமாக்குறான். ஆமென், ஆமென். ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, ஆளுகை செய்யட்டும். ஆவியானவர் ஆளுகை செய்யட்டும். உன் பிரதிஷ்டைக்குள்ள கர்த்தர் வரட்டும். ஹல்லேலூயா. உன்னுடைய உடன்படிக்கைக்குள்ளே ஆண்டவர் வரட்டும். உடன்படிக்கையின் தூதனானவர் வரட்டும். கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவியானவருடைய அசைவாடுதலுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த இரண்டாம் கூட்டத்திலும் கர்த்தர் இறங்கி வந்தார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய உடன்படிக்கைகளை ஒன்று கூட நினைவு கூற கர்த்தர் நமக்கு அருள் செய்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவைகளை ஒன்று கூட சீர்படுத்திக் கொள்ள, ஸ்திரப்படுத்திக் கொள்ள, புதுப்பித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு அருள் செய்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இனிமேல் உடன்படிக்கைகளை காத்துக்கொண்டு முன்னேறி செல்ல உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மீதியான கூட்டங்களை கர்த்தர் பொறுப்பெடுக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. எல்லா கூட்டங்களுக்கும் கர்த்தர் ஜனங்களை கொண்டு வர முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு பரிசுத்தமாக என் வேலையை கர்த்தர் நடப்பிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம்.